வந்திருக்கிறேன். முதல் நாள் வரும்போது குழந்தைகள் வந்து அற்புதமாக படிக்க முதல்ல எனக்கு பிடிபடல. குழந்தைங்க என்ன பாட்டு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் குழந்தைகள் வாசிக்க 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 பிள்ளைகள் வந்து சிறப்பாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து அச்சப்பட்டு பண்ண போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்து மறுநாள் வந்து பார்த்தோம். மறுநாள் வந்து மரக்கன்றுலாம் நட்டு அந்த குழந்தைகள் வந்து எல்லாம் பராமரிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மீண்டும் எங்கே சந்திச்சோன்னு சொன்னால் வந்தவாசிக்கு ஆசிரியர் தின விழாவில் சந்திச்சோம். அந்த ஆசிரியர் தின விழாவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தாங்க, மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் வந்திருந்தாங்க, ஆசிரியர் பெருமக்கள் வேறு வேறு ஒன்றியங்களுக்கு ஆசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்க, நம்ம பொதுமக்களும் நிறைய பேர் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம். நம்ம குழந்தைங்க 2 பேர் புருஷோத்தமம் பண்ணியிருந்தோம், அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து முதல்ல எடுத்தோடனே திருக்குறள் அந்த தம்பி சொன்னான். அது எல்லோருமே பாராட்டினாங்க குழந்தைங்க வந்து. அப்படி அதுக்கப்புறம் பொன்னியம்மனும் ஆத்திச்சூடி சொன்னாங்க. சொன்ன உடனே குழந்தை வந்து அப்படி திரும்பி மேடையில் அப்படி திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தையினுடைய சட்டை வந்து நீளமாக கிழிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே நம்முடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் என்ன பண்ணாருன்னா, குழந்தை இவ்வளோ அறிவாளி குழந்தையாக இருக்குது, ஆனால் வறுமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் தொகையாக அவர் 5000 கொடுத்தாரு. அப்புறம் வந்து அங்கேயே ஒருத்தர் வந்து பசுமை இயக்கம் ஜேஆர்சிலாம் ஒரு தலைவர் மாவட்ட அவர் ஒரு 5000 கொடுத்தாரு. அப்புறம் வந்து என் சார்பாக ஒரு 3000 கொடுத்தேன். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாம் சேர்ந்து 1800 ரூபா வந்து குழந்தைக்கு கொடுத்தாங்க. மொத்தம் 14800 ரூபா ஆச்சாங்க. அந்த குழந்தையினுடைய வறுமையை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி சார் கேட்டுக்கிட்டாரு. வீடே இல்லை, அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு நம்முடைய எம்பி சார் சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த குழந்தைக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் சார் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாரு, அரிசி அதெல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து ஒரு அடிப்படை பொருள் என்னென்ன வேணும் அதெல்லாம் கொண்டு வந்துருக்காரு. இதை வந்து இப்போ முதல் கட்டமாக கொடுக்குறோம். அந்த பொன்னியம்மன் வந்து வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை வந்து சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக படிக்கணுன்றதுக்காக அவர் அந்த பொறுப்பை வந்து எம்பி சார் ஏற்றுக்குவார். இப்போ சார்கிட்ட சொல்லிக்கிறாரு என்னென்ன உதவி வேணும் கேளுங்க. நம்ம சரவணன் சார் தான் இதற்கான ஒரு தொடர்பாளராக இருந்து செயல்படுவார். அந்த குழந்தைக்கும் அவங்க வீடு, அவங்க சூழல்